பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது நம்ம மனிதனுடைய சக்தியால் இயலாத காரியம். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன் முறைப்படி இறைவனுடைய அருளால் அதை செய்ய முடியுமே ஒழிய நம்மளால் அதை வந்து வரம்பொருளை கொண்டு வந்து ஒரு கல் சிலையில் கொண்டு வந்து உட்காத்துறதுங்கிறது மனிதனுடைய முயற்சியால் நடக்கலை. இறைவன் அருளி செய்தது 28 ஆகமங்கள். அந்த ஆகமங்களில் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ஒரு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சில வழிமுறைகள் இருக்குது. அதன்படி இவர்கள் இருவருக்கும் தசவித ஸ்நானம் சொல்லி சொல்லுவோம். பஞ்சகவ்யத்துலேருந்து எல்லா விதமான அபிஷேகம் பண்ணி இவா முழுமையாக அபிஷேகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தகுதி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே நதி தீரத்தை வந்து தீர்த்த சங்கரகணம் பண்ணோம். தீர்த்த சங்கரகணம் வந்து நம்ம கும்பாபிஷேகத்தில் கடத்தில் கும்பத்தில் விடுறதுக்கு ஜலம் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நதியில் போய் நம்ம இஷ்டத்துக்கு போய் தண்ணி எடுக்க முடியாது. தீர்த்தராஜன் அவர் பேர். நதி வந்து பத்னி, அவள்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி அவளை பிரீதி பண்ணி அங்கேருந்து தீர்த்த சங்கரகணம் பண்ணியிருக்கோம். யாகசாலையில் பாலிகை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக மிருத் சங்கரகணம் சொல்லும். மிருத்துனா மண், சங்கரகணமாக எடுத்தல். அங்கே வந்து அரசமர தடியில் வில்வ விருட்சம், நதி தீரம், கோசாலை இந்த மாதிரியான சில இடங்களில் மண் எடுக்கணும்னு சொல்லி ஆகமத்தில் சொல்லியிருக்கா. அதன்படி அங்கே வந்து முதல்ல பூமி தேவிக்கு பூஜை. பூமி தேவிக்கும் வயிற்று பகுதியிலேருந்து மண் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்த உடனே அந்த இடத்த தானியத்தை வைத்து நிரப்பணும். நிரப்பிட்டு அதுக்கு பிராயச்சித்தை வந்து சப்த சமுத்திரம், இச்சு சமுத்திரம், சுறா சமுத்திரம் அப்படின்னு 7 விதமான சமுத்திரங்கள் இருக்குது. அந்த 7 சமுத்திரத்தையும் அந்த கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அது பிராயச்சித்தை அபிஷேகம் பண்ணி அஷ்டதிக் பாலகான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் இந்த 8 பேர்ட்டையும் இந்த மாதிரி சிவ காரியத்துக்காக இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷனோட தான் எடுக்க முடியும். அப்போ ஆத்தங்கரில் மண் எடுக்கிறதுக்கு வழியே இல்லை. கும்பாபிஷேக பிரதிஷ்டைக்கே இவ்வளவு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுமதியை பெற்று அங்கேருந்து மண் எடுத்திருக்கோம். இந்த மண் இங்கே இருக்குது. நதி தீரத்தில் எடுத்த ஜலம் இங்கே இருக்குது. அது போக இப்போ பிள்ளையாரை வந்து கலாகர்ஷனம் பண்ணியாச்சு. பிள்ளையாரை வந்து கலாகர்ஷனம் பண்ணி இந்த கடப்பில் எழுந்துள்ள பண்ணி கோயிலில் போய் யாகசாலையில் கொண்டு ஸ்தாபிதம் பண்ணிடுறோம். இன்றைக்கி நாளைக்குள்ளே பிள்ளையாரை சுத்தம் பண்ணி அஷ்டபந்தனம் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது ஹெச்ஆர்என்சிக்குள்ளே வரல. அதனால் இன்றைக்கி நாளைக்கு நம்ம இஷ்டத்துக்கு இதை சுத்தம் பண்ணி அஷ்டபந்தனம் பண்ணிடலாம். இன்றைக்கி யாகசாலை சாயங்காலத்துலேருந்து சாமியெல்லாம் அங்கே தான் இருப்போம். இந்த பிரதட்சணமாக எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதுக்கு இது வந்துருமா? சனிக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலத்தால் 4:05 முதல்ல பிள்ளையாருக்கு அபிஷேகம், அப்புறம் பரிவாரத்துக்கு அபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை இந்த விடல் கொடுங்க, நல்லா கொஞ்சம் தளிக்கவும்.